எந்த ஒரு நாட்டுடைய வரலாறு எழுதும்போது அந்த நாட்டுடைய கலைஞர்களுடைய பெயர் இல்லாத பக்கங்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கலைஞர்கள் போர்க்களத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? பரப்புரை செஞ்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க, இல்லை புரட்சிகரமாக ஏதாவது எழுதியிருப்பாங்க, இல்லை அதை நாடகமாக்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இல்லை. அதையும் தாண்டி போர்க்களத்தில் அவங்களே நேரடியாக ஈடுபட்டிருக்கிறாங்க. போர்கள் நிறைந்த 20ஆவது நூற்றாண்டில் ஆண்கள் பெண்கள்னு எல்லா கலை வல்லுநர்களும் போரில் முக்கியமான பங்காற்றிருந்தாங்க. அப்படி உலகப் போரில் கோஸ்ட் ஆர்மின்னு சொல்லக்கூடிய பேய் படையை பயன்படுத்தி எப்படி ஹிட்லரை வீழ்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியலை பயன்படுத்தி காட்சி பிழைன்னு சொல்லக்கூடிய காட்சி தந்திரங்கள், ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி ஹிட்லருடைய படையை தோக்கடிச்சு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற அறிவியல் மற்றும் வரலாறு இரண்டையும் கலந்த சுவாரஸ்யமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. முதல் உலகப் போரில் விமானங்களுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது தீவிரமாகிட்டு இருந்த டைம். அந்த டைம் விமானப்படையினருடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக, துருப்புகளை ஒளிச்சு வைக்கிறதுக்காக, படையை அவங்க கண்ணில் படாமல் பார்க்கறதுக்காக நிறைய டெக்னிக்ஸை பயன்படுத்தினாங்க. அங்கே தான் இலூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாய உருவங்களை தோற்று வைக்கிற கலைஞர்களை பயன்படுத்தினாங்க. ஒரு 2 டைமென்ஷனோ இல்லை 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்டோ அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பார்வை, ஒளி, அதில் வர நிழல், அது கொடுக்குற டெப்த்துன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை புரிஞ்ச கலைஞர்களால் மட்டும்தான் அதை சரியான வடிவத்தில் கொடுக்க முடியும். அப்படி இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை புரிஞ்ச சரியான கலைஞர்களை எடுத்து அவங்களுடைய திறமைகளையே போர்க்களத்தில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. ராணுவத்துடைய உடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. காடுகளில் உருமறைப்பு செய்வதற்காக கேமஃப்ளேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கே பதுங்கி இருக்கிறாங்கிறது டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செஞ்சுருப்பாங்க. இதை கேமஃப்ளேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முதல் உலகப் போரில் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த உருமறைப்பு கலைஞர், அதாவது கேமஃப்ளேஜ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜே சாலமன் அப்படிங்கிறவர் தான் படைகளை மறைக்கிற உத்திகள்லாம் செஞ்சார். படை வீரர்கள் ஒளிஞ்சிருக்கிற அகழிகள், பதுங்கும் இடங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வலை போட்டு மறைச்சிருக்கும் பொழுது எதிர்களால் கண்டே பிடிக்காத மாதிரி ஒரு டிசைனை பண்ணியிருந்தார். அது ரொம்ப ஃபேமஸானது அந்த டைமில். அது மட்டும் இல்லை, அவருடைய ரொம்ப ஃபேமஸான இன்னொரு டிசைன் என்னன்னா கண்காணிப்பு மரம். அதாவது எதிரிகள் பார்க்கறதுக்கு காட்டுகளில் ஏதோ ஒரு பட்டுப்போன மரங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையாகவே மரங்கள் கிடையாது, உலோகத்தால் செய்யப்பட்ட செயற்கையான பட்டுப்போன மரங்கள் மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்குள்ள படை வீரர்கள் ஒளிஞ்சு வேவு பார்க்குற மாதிரியான அமைப்பு அதில் செய்யப்பட்டிருக்கும். இப்படி எதிரிகளோட கண்களுக்கு பட்டுப்போன மரம் மாதிரி இருக்கிற அதில் இருந்துட்டு எதிரிகளுடைய நடமாட்டத்தை அவங்க கண்காணிச்சாங்க. முதல் உலக போரில் இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்த இன்னொரு கலைஞர் தான் நார்மன் வில்கின்சன் அப்படிங்கிறவர். பெரிய டேலண்டடான அவர் போருக்கு முன்னாடி சோரொட்டிகள், விளக்கப்படங்கள் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு. பிரிட்டிஷோடைய கடற்படை அவருடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அவரை போருக்காக பயன்படுத்திட்டாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய வேலை என்னன்னா எதிரிகளுடைய ஏவுகணைகள்ல இருந்து பிரிட்டிஷோடைய கப்பலை காப்பாற்றணும். நீர்மூழ்கி கப்பலா இருந்தா பரவாயில்ல, ஆனா தண்ணீர்ல மேல மிதக்கிற கப்பலை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி போர் கப்பல்களை இந்த மாதிரி இல்லூஷன், உருமறைப்பு செய்வதற்காக கிரே கலர் அப்படி இல்லைனா ப்ளூ கலர் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா வில்கின்சன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சார். இந்த மாதிரி கப்பல்களை மறைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கறத உணர்ந்திருந்தார். அதுக்கு பதிலாக அந்த கப்பலை இல்லூஷன் மூலமா அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்க வச்சார். ஒரு கப்பலை தாக்கணும் அப்படின்னா எதிரிகளுடைய ஏவுகணைகள் எப்படி குறி வைப்பாங்கன்னா அதை பொசிஷன் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவ்வளோ தொலைவில் இருக்கும்பொழுது அது எந்த திசையை நோக்கி நகருது, எந்த ஆங்கிளில் திரும்பி இருக்கு, எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணாதான் கரெக்டாக எய்ம் பண்ண முடியும். அதனால இவர் என்ன பண்ணாருன்னா நல்லா தெரியும்படி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டேசல் பேட்டர்ன்ல அந்த கப்பல்களை வடிவமைச்சார். இந்த மாதிரி பேட்டர்ன்ல அந்த கப்பலுக்கு பெயிண்ட் அடிச்ச உடனே அந்த கப்பல் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எந்த ஆங்கிளில் சாஞ்சிருக்கு, முன்னாடி போதா பின்னாடி வருதா, அதோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத சரியா கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய மினியேச்சர் மூலமா பலவிதமான பேட்டர்ன்ஸை உருவாக்கி அதை சின்ன பெரிஸ்கோப் மூலமா வச்சு பார்த்து அது என்ன மாதிரியான பார்வையை தரும், எவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி குழப்பம் அப்படிங்கிற நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை திரும்ப திரும்ப பார்க்க வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியுதா எந்த திசையை நோக்கி போகுது, எந்த ஆங்கிளில் போகுது, எவ்வளவு ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத அவங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு நிறைய பலகட்ட சோதனைகளுக்கு பின்பு தான் இதை அவர் பயன்படுத்தினார். ஜீப்ரா வரிக்குதிரையோட அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். 1917 இந்த யுக்தி பெரிய அளவுக்கு சக்ஸஸாக இருந்தது. கிட்டத்தட்ட பல கப்பல்கள் ஏவுகணை மூலமா தாக்குதல் இருந்து தப்பிச்சது. இதோட சக்சஸை பார்த்த பிறகு இதே மாதிரி பேட்டர்னை ஃப்ளைட்ஸுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் நிறைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஷனில் இந்த பேட்டர்ன் ட்ரெண்டாக இருந்தது. அடுத்தது 2ஆம் உலகப் போர். 1942 நேசப்படைகள் நாஜி படைகள் கூட சண்டை போடும்போது வடக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு பாலைவனத்தில் கிட்டத்தட்ட தோற்கும் நிலையில் நேசப்படைகள் இருந்தன. தோக்க போகிற நிலைமையில் நேசப்படைகள் சில பேருக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அது ராணுவ வீரர்கள் கிடையாது, கலைஞர்களுக்கு. பலதரப்பட்ட கலைஞர்கள், மேடை வடிவமைக்கிற ஸ்டேஜ் டெக்கரேட்டர்ஸ், ஓவியம் வரைகிறவங்க, கார்ட்டூனிஸ்ட், மெஜிஷியன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அழைப்பு எடுக்கிறாங்க. அவங்களில் ஐரடன் அப்படிங்கிறவர் ஒரு முன்னாள் ஓவியர். பர்காஸ் இவர் ஒரு திரைப்பட எழுத்தாளர். 1936 இவருக்கு ஆவணப்படத்துக்கான ஒரு ஆஸ்கர் விருதெல்லாம் பெற்றவர்.
ஷெரிடன், பர்காஸ் இவங்க 2 பேருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுது. மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிற பொறுப்பு இவங்க 2 பேருக்கு கொடுக்கப்பட்டாலும் இவங்களுக்கு வந்து பெரிய படைகளோ இல்லை வந்து ஆயுதங்களோ பீரங்கிகள், டேங்குகள், விமானங்கள்னு எதுவுமே இவங்களுக்கு தேவைப்படலை. இவங்க எப்படி யோகம் வகுத்தாங்க அப்படின்னா, கற்பனையாக ஒரு படையை உருவாக்குறது, அதே சமயம் உண்மையான படையை மறைக்கிறது. எதிரிகளுடைய உளவு விமானங்கள் அப்பப்போ வந்து வேவு பார்க்கும். அப்படி வேவு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஏர்போர்ட்டில் மற்ற பொது இடங்கள்லாம் வந்து துப்பாக்கி சூடு நடந்து அங்கே பெரும் விபத்து நடந்த மாதிரி ஒரு காட்சி பிழையை ஏற்படுத்துவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சினிமா செட்டு மாதிரி. இன்னொரு பக்கம் போர் விமானங்கள் மேலே வந்து பார்க்க வீடு மாதிரி டிசைன் இருக்கும். ஹிட்லருடைய விமானங்கள் மேலே பறந்து வரும்போது அது வீடா இல்லை ஃப்ளைட்டா, அது என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்கள திணற அளவுக்கு போர் விமானங்களை மறைச்சி பார்க்க வீடு குடியிருப்பு மாதிரி செட் போட்டிருந்தாங்க. ஹிட்லரோட தலைமையிலான படைகள் இன்னும் தீவிரமாக முன்னேறி வர இந்த நேரத்தில் நேச நாடுகளுக்கு இன்னும் புதுமையான புது புது டெக்னிக்ஸ் தேவைப்பட்டது. போலியான ராணுவ டேங்குகள், பீரங்கிகள்னு உண்டாக்குனாங்க. அதாவது காத்தடிச்சா பெருசாகும், திரும்ப காத்தடிச்சா சின்னதாகிடும், அதை ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு செட்டை உண்டாக்குனாங்க. உண்மையான நேசப்படைகள் ராணுவம்லாம் வந்து வடக்கு பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான போலி டேங்குகளை வச்சு தென்பக்கம் நிறைய படைகள் இருக்கிற மாதிரி ஒரு மாய உருவத்தை உண்டாக்குவாங்க. பீரங்கிகள் மட்டும் கிடையாது, எண்ணெய் டேங்குகள், வெடிமருந்து கிடங்குகள், நிறைய பாக்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ராணுவ கிடங்கு மாதிரியே போலியே செட் போட்டிருப்பாங்க. நாசி படைகளுடைய விமானம் வந்து வேவு பார்த்து தெற்கு சைடில் அதிகமான படைகள் இங்கிருந்து தாக்குதல் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்களுடைய படை, நாசி படை வந்து மெல்ல மெல்ல தாக்குதல் நடத்தும் போது திடீர்னு வேற திசையிலிருந்து நேச படைகள் தாக்குதல் நடத்தினோடனே நாசி படைகள் என்ன பண்றதுன்னு தெரியாம நிலைகுலைஞ்சு போய் அந்த போர்ல தோத்தாங்க. கலைஞர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த புத்திசாலித்தனமான தந்திரங்கள் தான் 2ஆம் உலக போர்ல பின்னாடி உருவாக்கப்பட்ட அமெரிக்காவுடைய ராணுவ படைப்பிரிவுக்கு காரணமா இருந்தது. அதுக்கு பேரு கோஸ்ட் ஆர்மி, பேய் படை அப்படின்னு சொல்லலாம். இதில் 1000க்கும் அதிகமான போர் வீரர்கள் இருந்தாங்க. இந்த 1000 பேர் கொண்ட கோஸ்ட் ஆர்மி பேய் படை என்ன பண்ணுன்னா, சுமார் 30,000 பேர் இருக்கிற ஒரு படை மாதிரியான ஒரு மாயை உண்டாக்கும். இப்படி ஒரு சின்ன படையை வச்சு ஒரு பெரிய படை தாக்க வர்ற மாதிரி ஜெர்மானியர்களை நம்ப வைக்கிறது தான் அதோடைய நோக்கம். அப்போ கொஞ்சம் படையை வச்சு இவ்வளோ பெருசு காமிச்சிட்டு மீதி இருக்கிற படைகளை வேறு சில இடத்துல யூஸ் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க. இந்த கோஸ்ட் ஆர்மியில் ராணுவத்தோட கட்டிட கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள், விளம்பர படைப்பாளிகள், பொறியாளர்கள்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. 1944-45 இந்த 2 வருஷத்துல மட்டும் சுமார் 22 இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஏமாற்று தந்திர கலைகளை பயன்படுத்தி ஜெர்மனியர்களை வீழ்த்துறதுக்கு முக்கியமான காரணமா இந்த டெக்னிக்ஸ் இருந்தது. ரப்பராலான டேங்குகளை பயன்படுத்துறது, அதுக்குள்ள போர் வீரர்களை போய் அதை நகர்த்தன் மூலமா பல கிலோமீட்டர் தூரத்துல வந்து பார்க்கும்பொழுது உண்மையாகவே ஒரு பெரும் படை, பெரும் டேங்குகள்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இலூஷனை கொடுக்கிறது. சில இடங்கள்ல நிறைய இந்த மாதிரி ரப்பர் டேங்குகளை அடுக்கி வைக்கிறது மூலமா பெரும் படை அங்கே காத்திருக்கிற மாதிரி செய்யறது. இப்படியே ஜெர்மன் வந்து நிறைய குண்டுகளை வந்து இந்த மாதிரி ரப்பர் டேங்குகளை போட்டு வீணடிச்சது. இதே மாதிரி கோஸ்ட் ஆர்மி என்ன பண்ணுவாங்கன்னா, போலியான ரேடியோ கம்யூனிகேஷனை உண்டாக்குறது. அதாவது வேணும்னே லீக் பண்றது. ஜெர்மனியர்கள் இதை கேட்டுட்டு இதுதான் இவங்க பிளானா அப்படின்னு மூவ் பண்ணுவாங்க. அது எல்லாமே அவங்களை ஏமாத்துறதுக்காக இவங்க செய்யற நாடகம். நிறைய நடிகர்கள் கோஸ்ட் ஆர்மியில் இருந்தாங்க. கோஸ்ட் ஆர்மியில் இருக்க சில பேர் நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. பாலம் கட்டுறது, துருப்புகளுடைய நடமாட்டம் இப்படின்னு நிறைய செயற்கையான போலியான சத்தங்களை வந்து உண்டாக்குனாங்க. வெவ்வேறு படைப்பிரிவினர் மாதிரி உள்ள கலந்து வேற வேற சீருடையில கலந்து இருப்பாங்க. ஜெர்மனுடைய உளவாளிகள் உள்ள வந்தா கூட அவங்களுக்கு உதவுற மாதிரி தவறான தகவல்களை கொடுத்து அவங்களை கம்ப்ளீட்டா திசை திருப்புறது. இப்படி இந்த கோஸ்ட் ஆர்மி அப்படிங்கிறது 2ஆம் உலக போர்ல மிக முக்கியமான வேலையை செஞ்சாங்க. இவ்வளவு பெரிய முக்கியமான வேலை செஞ்ச கோஸ்ட் ஆர்மி பத்தி கிட்டத்தட்ட 2ஆம் உலக போர் முடிந்து 50 வருடம் வரைக்கும் யாருக்குமே அதை பத்தி தெரியாது. 1996ல அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அரசல் புரசலா தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலா நிறைய பேருக்கு வெளில தெரிய வந்தது. இப்போ கூட அமெரிக்கா இந்த மாதிரியான கேமஃப்ளேஜ், உருமறைப்பு கான்செப்ட்ஸை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஒரு உண்மையான டேங்குக்கு $4.5 மில்லியன் செலவு பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான டம்மி கேமஃப்ளேஜ் டேங்கருக்கு வெறும் $3,300 தான் செலவு பண்ணுது. அதுவும் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி இன்ஃப்ராரெட் கேமரால வந்து பார்த்தா கூட அது உண்மையான டேங்க் மாதிரியான ஒரு இலூஷனை கொடுக்கிறதுக்காக நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேமஃப்ளேஜ் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. நம்ம நாட்டில் இந்தியாவிலும் பயன்படுத்தியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ராஜாக்கள் கூட போர்க்காலத்தில் நிறைய முறை பயன்படுத்தியிருக்காங்க. பழங்கால அரசர்களுடைய போர் தந்திரங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு டெக்னிக்கை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இப்படி தான் உலக போரில் கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க இயற்கையாகவே ஒரு அறிவியலை புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா விஷுவலாக அதுக்கு எவ்வளோ டெப்த் இருக்கணும், எங்கே ஷேடாக இருக்கணும், எப்படி லைட்டிங் சென்ஸ் இருக்கணும்னு புரிஞ்சு தான் ஒரு கலையை உண்டாக்குறாங்க. அதையே போர் தந்திரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் இது மாதிரியான அறிவியல், வரலாறு கலந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.